நம்ம எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்துல தான் தப்பு பண்றோம். அன்பையும் இரக்கத்தையும் குழப்பிக்கிறோம். அதுக்காக அந்த சரவணன் நல்லவன் இல்லைன்னு நான் சொல்ல வரல. உனக்கு பொருத்தமானவன் இல்லைன்னு தான் நான் சொல்ல வரேன். பாஸ்கர் சரவணனை அடிச்சது தப்புதான். அதுல எனக்கு எந்த உடன்பாடும் இல்ல. ஆனா அதுக்காக நீ சரவணனை ஏத்துக்கணும்னு நான் சொல்ல வரல. என் மனசுல பட்டதை நான் சொல்றேன். அத நீ ஏத்துக்கணும்னு நான் உன்னை கட்டாயப்படுத்தல. ஆனா நான் சொன்னத நீ நல்லா யோசி. என் மேல கோவமா நீ? சச்சே, கோவம்லாம் இல்ல. ஆனா நீ எப்படி அவனை சூஸ் பண்ணதான் எனக்கு தெரியல. உங்க ரெண்டு பேருக்கும் எந்த வகையிலுமே மேட்ச் இல்ல. உனக்கு பிடிச்சது, நீ ரசிக்கிறது எதுவுமே அவனோட ஒத்து போகாது. அப்ப எப்படி? இந்த ஊர்ல நீ சந்திச்ச சில பேர்ல அந்த சரவணன் உனக்கு பெஸ்ட்னு தோணி இருக்கு. அதை வச்சு நீ இந்த முடிவு எடுத்திருந்தனா அது தப்பு. வெளி உலகத்துல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரோடையும் நீ பழகினாதான் சரவணன் உனக்கு எவ்வளவு சம்பந்தம் இல்லாத ஆள்னு உனக்கு புரியும். இதே தப்பதான் நான் பாஸ்கர் விஷயத்துல பண்ணேன். திரும்பவும் அந்த சிவம் விஷயத்துல அந்த தப்ப பண்ண இருந்தேன். எனக்கு கிடைச்சது எல்லாமே ஏமாற்றம் மட்டும்தான். இங்க பாரு, நாம அவனுக்கு ஹோப் கொடுத்துட்டோமே, இப்ப எப்படி விலகுறதுன்னு யோசிக்காத. 10 நாளைக்கு கஷ்டமா இருக்கும், பின்னாடி இது சரியாயிடும். இந்த 10 நாள் கஷ்டத்தை நீ யோசிச்சா வாழ்க்கை பூரா நீ கஷ்டப்படுற மாதிரி ஆயிடும். இப்ப நான் என்ன பண்ணணும் அண்ணி? அந்த சரவணன் உனக்கு செட் ஆக மாட்டான். அவன் உனக்கு வேணாம். அதுவும் இல்லாம அந்த குடும்பத்துக்கும் நமக்கும் ஆரம்பத்துல இருந்தே சரியில்லை. திரும்பவும் நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேணாம். இதை இதோட விட்டுடலாம். அவனை வேண்டான்னு சொல்றதுக்கு யோசிக்காத. அண்ணி. ஏய் மலர், நம்ம எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்கணும்னு யோசிச்சா நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டு தான் நிக்கணும். சில சமயத்துல செல்ஃபிஷா நடந்துக்கிறது தப்பே இல்லை. சரி அண்ணி. ஏய் இங்க பாரு, வருத்தப்படாத. யார் அது? பாத்துடுற. உள்ள பூந்து ஒரே தூக்கா தூக்கிடுவோம். காலி பண்ணிடுவேன். யார்கிட்ட அடிச்சு உடைச்சு பேத்துருவேன். என்ன பாக்குற? தாத்தா, யார் இந்த வயசானம்மா? யாரா இருந்தா தட்டி தூக்குடா கண்ணு. பார்த்தா பாவமா இருக்கு தாத்தா. பார்த்தா ஓரமா போகணும்ல. பார்த்து முறைச்சிட்டு இப்படி நின்னுட்டு இருந்தா சும்மா இருப்பாங்களா? என்ன ரெண்டு பேரும் ஒரே கொண்டாட்டமா இருக்கிறீங்க? அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம என் மனசு கடந்து திக்கு திக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கு. தாத்தாவும் பேத்தியும் ஓவரா துள்ளிக்கிட்டு இருக்கீங்க. போர் அடிக்குது பாட்டி. இப்பதான் ஜாலியா இருக்கு. ஏங்க நீங்களும் இந்த சின்ன பிள்ளைய போய் ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏதோ அன்பும் சிவமும் சண்டை போட்டாங்க, மன்னிப்பும் கேட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முறைச்சுக்கிட்டு தெரியவாங்க. அதுக்கப்புறம் ஒன்னா சேருவாங்களா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இதனடனா சண்டை பெருசா போய்கிட்டு இருக்கும் போல இருக்கே. இத்தனை வருஷத்துல உங்க அப்பனுக்கு பிடிச்ச ஒரே பொண்ணு அந்த அன்புதான். அதையும் அன்னைக்கு உங்க அம்மாக்காரி வந்து சண்டை இழுத்து கெடுத்து விட்டுட்டு போயிட்டா. கொஞ்சம் அடங்கட்டும், நாம போய் அன்பு கை கால விழுந்து ஏதாச்சும் பண்ணலான்னு யோசிச்சா போற நிலைமைய பார்த்தா ஆயுசுக்கு அவங்க ஒண்ணு சேர முடியாதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஆனா உங்க ரெண்டு பேருக்கு ஏன் தான் இவ்வளவு சந்தோஷம் எனக்கு புரியவே இல்லை. இந்த பாரு லட்சுமி, ரெண்டு பேரும் சண்டையும் போட்டு மன்னிப்பையும் கேட்டுக்கிட்டு நீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன்னு ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சிட்டாங்க. இது இப்படியே போச்சுன்னா அவ பாட்டுக்கும் அவ புடவை கடையை பார்த்துக்கிட்டு அவன் நாத்தனாரோடையும் அவன் மாமியார் கூடயும் செட்டில் ஆயிடுவா. இந்த பயலும் ஜஸ்டிஸையும் டைகரையும் சேர்த்துக்கிட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு செட்டில் ஆயிடுவான். பாரு, இப்பதான் ரெண்டு பேரும் அடிக்கடி சந்திக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எங்க அடிக்கடி சந்திக்கிறாங்க? சண்டை தான் போட்டுக்கிறாங்க. லட்சுமி, சந்திச்சாதானே சண்டை போட முடியும். சண்டை போட்டா அப்ப
அப்பதானே சமாதானம் ஆக முடியும். சரவண மலர் மேட்டர்ல 2 பேரும் முட்டிக்கிட்டே இருக்க போறாங்க. இப்படியே 2 பேரும் முட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிக்கும். எப்படி? உங்க லாஜிக்கே எனக்கு புரியலங்க. 2 பேரும் நல்லவங்க லட்சுமி. 2 பேருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு ஆசை இருக்கு. அதை அடக்கிக்கிட்டு விலகி போயிட்டாங்கன்னா மொத்த கதையும் முடிஞ்சு போச்சு. இந்த பாரு, இப்பதான் கதையில அவங்க 2 பேரும் அடிக்கடி சந்திக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. நம்மளும் சைட்ல இருந்து ஊதிக்கிட்டு இருந்தோம்னு வையன், செட் ஆயிடும். அப்படியா சொல்றீங்க? நீ பாத்துக்கிட்டே இரு. இது இன்னும் எவ்வளவு ஜாலியா இருக்க போகுதுன்னு. ஏதோ ஒண்ணு, நாரதர் கலகம் நன்மையில முடிஞ்சா சரி. முடியும், முடிஞ்சுதான் ஆகணும். மாமா, இந்தா பால். என்ன தங்கம்? சூப்பர் மாமா, நீ கலக்கிட்ட. சின்ன பொண்ணு நீ, உன் கூட விளையாட ஆள் இல்லைன்னு பெரியவங்க பண்ற வேலையெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க. நாங்களும் உன்னை குழந்தை நினைக்காம உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப நான் சின்ன பொண்ணா பெரிய பொண்ணான்றது முக்கியம் இல்ல. நான் பேசுற விஷயம் கரெக்டா இருக்கா இல்லையா? நீ எப்பவுமே சரியா தான் தங்கம் பேசுவ. மாமா, உண்மையா சொல்லணும்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிஜமாவா? நிஜமாதான் மாமா சொல்றேன். நீங்க ரொம்ப நல்லவரு. எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் பிறந்த உடனே என்னை யாருன்னு கேட்டுற மாட்டல்ல? என்னடா இப்படி கேட்ட? நீ தாண்டா எனக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட். உனக்கு அப்புறம் தாண்டா மத்தவங்க எல்லாருமே. அவ்வளோ ஏன், மலர் கூட அப்படித்தான். போதும் போதும், ஃப்ரீயா விடு. நிஜமா தங்கம், மாமா உண்மையத்தான் சொல்றேன். எனக்கு தெரியும் மாமா, நான் சும்மா தான் கேட்டேன். நியாயமா இந்த வீட்டுல வேற ஒரு விஷயம் நடந்திருக்கணும். அதை விட்டுட்டு இப்ப வேற என்னென்னமோ நடக்குது. என்ன மாமா சொல்ற? அன்பக்கா தீபாவளிக்கு வந்தப்ப நம்ம வீடு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அன்பக்காவும் சிவானனும் சேர்ந்துருவாங்கன்னு நாம நினைக்கும் போது என்னெல்லாமோ நடந்து எல்லாமே சொதப்பிடுச்சு. விடு மாமா, எல்லாம் தானாவே சரியாயிடும். இல்லடா, அன்பக்கா மாதிரி உனக்கு ஒரு நல்ல அம்மா கிடைக்க மாட்டாங்க. ஆமா மாமா, நான் கூட அவங்கள ரொம்ப மிஸ் பண்றேன். என்ன பண்றது, அப்பாவும் அவங்களும் டமால் டுமில்னு சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை தானே போடுறாங்க, தள்ளி தள்ளி போல. விடு, எல்லாம் சரியாயிரும். என்ன பெரிய மனுஷங்க 2 பேரும் எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? வேற என்ன, மாமாவோட காதல் கதையை தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆமா, ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிட்டியா? இல்லப்பா. போய் பண்ணு. என்ன சரவணா, எல்லாம் ஓகே தானே? தெரியலண்ணே. ஏண்டா, உனக்கு கவலைப்படுறதுக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. எப்ப பார்த்தாலும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க. சந்தோஷமா இருடா. என்னடா சிரிப்பே சரியில்லை, என்னாச்சு? இல்லண்ணே, மலருக்கு 2-3 தடவை ஃபோன் அடிச்சேன். அவ ஃபோன் எடுக்கல அதானே? ஆமாண்ணே. எப்படி எடுப்பா? அதான் அந்த ஒருத்தி வீட்டுக்கு வந்து சண்டை போட்டுட்டு போனாலே, அவ போய் நீ டாக்டரு, அவன் படிக்காதவன், அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லி அவ மனசை குழப்பியிருப்பா. இப்ப என்னென்ன பண்றது? உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்கும்டா. ஊர்ல எத்தனை லவ்வர்ஸை நான் சண்டை போட்டு சேர்த்து வச்சிருக்கேன். உன் லவ் நான் சேர்த்து வைக்க மாட்டானா? என்ன ஆனாலும் சரி, அவளை தூக்கிட்டு வந்தாவது உனக்கும் மலருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஒன்றும் இல்லை, என் மேல இருக்கிற கோவத்தை
உன் மேல காட்ட பார்க்கறாங்க. நீ ஒன்றும் பயப்படாத. நான் யாருன்னு அவங்களுக்கு காட்டுறேன். ஏய், யாரீ போன்ல? எடுக்க இவ்ளோ யோசிக்கிற? ஹரிஷ் தான் கால் பண்றாரு. எடுத்து பேசு. என்னடி சொல்ற? ஆர்டர் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லு. எப்படி? குடு. வேணாம் வேணாம். குடு. ஏய் ஏய். சார் சொல்லுங்க சார். அன்பு கொஞ்சம் வேலையா இருக்காங்க சார். ஆமா சார், உங்க ஒர்க்குக்காக தான் போயிருக்காங்க. நீங்க சொன்ன நேரத்துக்கு ரெடி ஆயிடும். ஓகே சார். தேங்க்யூ. நான் சொல்லிடுறேன் சார். ஓகே. என்னவாண்டி? ஒர்க் ஆரம்பிச்சிருச்சா? டெலிவரி கரெக்ட் டைம்ல கொடுத்துருவீங்களான்னு கேக்குறாரு. நான் கிடைச்சிடும்னு சொல்லிருக்கேன். ஏய், நாம இன்னும் தயாளனை பார்க்கவே இல்லையே. அதான் இன்னைக்கு வரேன்னு சொல்லிருக்காருல, சொல்லிக்கலாம் விடு. அம்மா, இவ்ளோ பெரிய ஆர்டர் கொடுக்கறதுக்கு உனக்கு எந்த கார்மெண்ட்ஸும் கிடைக்கலையா? போயும் அந்த தயாளன் கிட்ட ஆர்டர் கொடுக்க முடிவு பண்ணிருக்க. ஏன், அவருக்கு என்ன? அந்த தயாளனை பத்தி உனக்கு தெரியும்ல, ரொம்ப கரரான ஆளு. உனக்கு ஹரிஷ் பணம் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் முன்ன பின்னு ஆயிடுச்சுன்னு வை, அவ்வளவுதான் தைய தக்கான குதிப்பான். நமக்கு செட் ஆகுற மாதிரி வேற யாருக்காவது இந்த ஆர்டர் கொடுக்கலாம்ல. நானும் எத்தனையோ பேர்கிட்ட இதை பேசி பார்த்துட்டேன்டி. மத்த எல்லாரும் அட்வான்ஸ் இல்லாம இதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சொன்ன டைமுக்கு கரெக்டா டெலிவரி பண்றதுக்கு, இவ்ளோ பெரிய அமௌண்ட்டை ரொட்டேட் பண்றதுக்கு அவரால மட்டும்தான் முடியும். நானும் யோசிச்சு பார்த்துட்டு தான் இந்த முடிவை எடுத்தேன். இல்லடி, அந்த தயாளன் கிட்ட ஏகப்பட்ட பேர் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. அதான் யோசிக்கிறேன். எனக்கு அந்த ஆளோட டீலிங் எதுவும் தப்பா தெரியலடி. நாம கரெக்டா நடந்துகிட்டா அவர் எதுக்கு பிரச்சனை பண்ண போறாரு? என்ன மூடி, ஆனா பிரச்சனை இல்லாம முடிஞ்சா சரிதான். டெலிவரி கொடுத்த 20 நாளுக்குள்ள நான் பணம் தரதா அந்த தயாளன் கிட்ட சொல்லியிருக்கேன். நாம டெலிவரி கொடுத்த அடுத்த நாளே ஹரிஷ் நமக்கு செட்டில் பண்றதா சொல்லியிருக்காரு. அதனால டைம் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை வராது. பாப்பா சார், உங்க ஓனர் மைக் உள்ள இருக்காங்க சார். வாங்கடா. சார் வாழ்க வணக்கம் சார். வளமுடன். வாங்க சார். இதுதான் நம்ம போட்டிக்கா? ஆமா ஆமா சார். சார். உட்காருங்க சார். ம். சின்ன சின்னதா உங்களுக்கு நிறைய ஆர்டர் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த தடவை ஒரு பெரிய ஆர்டரை நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஒரு 10 பைசா கூட அட்வான்ஸ் வாங்காம நான் சொன்ன தேதியில பக்காவா உங்க ஆர்டரை நான் டெலிவரி பண்ணிடுறேன். அதே மாதிரி நீங்களும் சொன்ன வாக்க தவறாம சொன்ன தேதியில குறிப்பிட்ட மாதிரி நீங்க எனக்கு பணத்தை கொடுத்துடணும். அந்த பணத்துக்கு நான் பொறுப்பு சார். எந்த பிரச்சனையும் வராது. பொதுவா இந்த மாதிரி வேலையெல்லாம் அட்வான்ஸ் இல்லாம நான் பண்ணதே இல்லை. ஆனா உங்களுக்காக நான் அட்வான்ஸ் இல்லாம பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இங்க பாருங்க மேடம், உதவி பண்றப்ப நான் எப்படி அன்பா இருக்கணும், அதே மாதிரி பணத்தை வசூல் பண்றப்போ அதை விட 100 மடங்கு கராரா இருப்பேன். இப்ப இருக்கிற தயாளனுக்கும் அப்ப இருக்கிற தயாளனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். தெரியும் சார். அப்புறம் என்ன, விசுவாசிகளுக்கு நான் ரொம்ப நல்லவன், வாக்கு தவறுறவங்களுக்கு நான் ரொம்ப மோசமானவன். நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் நடக்காது சார். டேய், பத்திரத்துல கையெழுத்து வாங்கிக்கோ.
சரிம்மா, அந்த செக்கு ரெடியா இருக்கு சார். கொடுங்க. இது எதுக்கு தரா இவ? ம். சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். ஓகே சார். இதா. சரிம்மா, அப்புறம் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? வாழ்க வளமுடன். வரேன். ஏய், இரு. லூசாடி நீ? பத்திரத்துல கையெழுத்து போட்டதும் இல்லாம செக் வர குடுக்கற? வேற என்ன பண்ண சொல்ற? ரிஸ்க் நம்மளை விட அந்த ஆளுக்கு தான் அதிகம். அவருக்கு நம்பிக்கை வரதுக்கு நாம இதெல்லாம் கொடுத்துதான் ஆகணும். ஏய் கீதா, ஜஸ்டிஸ் கிட்ட பேசி சிவத்தை நான் மீட் பண்ணணும்னு சொல்லு. ஏய், எங்கடி வர சொல்றது? யூசுவலா மீட் பண்ற இடத்துக்கு வர சொல்லு. ஹலோ ஜஸ்டிஸ், சொல்லுங்க. சிவத்தை ரெட்டமலை கிட்ட ஒரு 10 மணிக்கு மீட் பண்ணணும்னு அன்பு சொல்றான். அதை கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சரி, ஓகே. ஹே, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க. என்ன? மலர் மனச நீ தானே கலைச்ச? மலர் என்ன சின்ன பொண்ணா? அவ மனச நான் கலைச்சு விடுறதுக்கு? மலரும் சரவணனும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்னடி பிரச்சனை? அவளுக்கும் இவனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எப்படி அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர முடியும்? எல்லா விஷயத்திலயுமே சம்பந்தம் இருக்கிறவங்க தான் ஒண்ணு சேர முடியுமா? இல்லல்ல, அப்புறம் என்ன? என்ன பாக்குற? கடைசி வரைக்கும் பிரிவே மாட்டோம்னு சொன்ன எத்தனையோ பேரு பாதிலே விட்டுட்டு ஓடலையா? ஒழுங்கா அவன் கூட சேர்ந்தே வாழ மாட்டோம்னு நினைச்ச எத்தனையோ பேரு காலம் முழுக்க சேர்ந்து வாழல. அதனால மலருக்கு என்ன வேணுமோ அத மலரே முடிவு பண்ணட்டும். நீ மலர் வாழ்க்கைய முடிவு பண்ணாத. இப்போ என்னடி சொல்ல வர? என் வாழ்க்கைய என்னால முடிவு பண்ண முடியல, நான் எப்படி மலர் வாழ்க்கைய முடிவு பண்ணுவேன் தானே கேக்குற? ஹே, என்னடி இப்படி எல்லாம் பேசுற? நான் உன்ன அப்படி எல்லாம் சொல்ல வரல. நான் மலர் கிட்ட இதை செய்யாதன்னு நான் சொல்லவே இல்லை. உன் வாழ்க்கைய நீ பாத்துக்கோன்னு தான் சொல்லியிருக்கேன். இது போதாதா? மலர் உன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கான்னு தெரியும். உன் வார்த்தையை மீறி அவ ஏதாவது செய்வாளா? அது எனக்கும் தெரியும். அதனாலதான் அப்படி சொன்னேன். ஏய் அன்பு, மலர் சரவணன் வாழ்க்கைய அவங்களே முடிவு பண்ணட்டும். தயவு செஞ்சு நீ அவங்க வாழ்க்கையில தலையிடாத. அப்படியெல்லாம் என்னால இருக்க முடியாது. ஏய், அது அவ லைஃப், அவ பாத்துக்கட்டும். நீ உன் லைஃப பாருடி. என்ன பாக்கணும்? உனக்கும் சிவத்துக்கும் நடுவுல இப்பவும் ஒரு விஷயம் ஓடிட்டு தானே இருக்கு. நீ இல்லன்னு சொல்ல பாப்போம். எதை வச்சு சொல்ற? நீங்க 2 பேரும் பேசாம வாயை மூடிட்டு இருந்தாலே நான் எந்த கேள்வியும் கேட்டிருக்க மாட்டேன். தினம் ஏதோ ஒரு காரணத்தை வச்சு 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறீங்க. இதுல இருந்தே தெரியலையா உங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு விஷயம் ஓடுதுன்னு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். என் லைஃப்ல பாஸ்கருக்கும் இடம் இல்ல, சிவத்துக்கும் இடம் இல்ல. அது இல்லடி. நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கு புரியுது. அவ்ளோ அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்கிற பாஸ்கர இப்பவும் வீட்டுக்குள்ள வந்துட்டு போறத நான் பொறுத்துட்டு இருக்கேனா, அதுக்கு காரணம் என் குழந்தைங்க தான். சிவம் வேணும்னு நினைச்சதுக்கு காரணம் என் குழந்தைங்களுக்கு ஒரு அப்பா வேணும்னு தான். இப்ப சிவம் வேண்டவே வேண்டான்னு நினைக்கிறதுக்கும் காரணம் என் குழந்தைங்க தான். என் குழந்தைங்க தான் எனக்கு முக்கியம். இனிமே சிவத்துக்கு என் லைஃப்ல இடமே கிடையாது. போதும். இதுக்கு மேலேயும் அது சரியா வரும்னு என்ன ஏமாத்திக்க நான் தயாரா இல்ல. சிவத்தை உன் வாழ்க்கையில இருந்து அவ்வளவு ஈஸியா தூக்கி போட முடியாது. நீங்க 2 பேரும் சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அதுதான் விதி. கொஞ்சம் வாய முடுறியா? டைம் ஆச்சு, வா கிளம்பலாம். ஏய், அங்க போய் என்னடி பேச போற? நான் என்ன பேச போறேங்கிறது முக்கியம் இல்ல. நான் என்ன பேசுறனோ அதுக்கேத்த மாதிரி நீயும் பேசு. அதுக்கு சம்மதம்னா வா, இல்லனா வராத. ஏய் இருடி, வரேன்.
ஏன்பா சிவா, திடீர்னு உங்ககிட்ட பேசணும்னு வர சொல்லியிருக்காங்க. என்ன விஷயமா இருக்கும்? எனக்கு அவகிட்ட பேசவே இஷ்டம் இல்லை. சரவண விஷயங்கிறதுனால தான் நான் பேசவே வந்திருக்கேன். வா, விஷயம் என்னன்னு கேட்போம். எதுக்கு ரோட்ல வச்சு பேசிக்கிட்டு? எதுவா இருந்தாலும் எங்க வீட்லயோ இல்ல உங்க வீட்லயோ வச்சு பேசிருக்கலாம்ல. அதுக்கு அவசியமே இல்லைன்னு சொல்லதான் நான் உங்களை கூப்பிட்டேன்.